சின்ன வயசுல சுட்டி டிவில பார்த்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அது வந்து வெப் சீரிஸா வந்ததே எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த வெப் சீரிஸை பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, நிலம் நீர் காற்று நெருப்புன்னு 4 சக்தியை கொண்ட வேற வேற மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நான் தாண்டா பெருசுன்னு அடிச்சுக்காம இருக்க இந்த 4 சக்தியும் கத்துக்கிட்ட ஒருத்தன் அவதாரா மாதிரி எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த பாரு யாரும் சண்டை போட்டுக்காம சமாதானமா போகணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ற வேலை தான் அவதாரோடது. ஃபர்ஸ்ட் நிலத்தை சேர்ந்தவன் அவதாரானா, அடுத்து நீரை சேர்ந்தவன் அவதாராவான், அடுத்து நெருப்பு சேர்ந்தவன் அவதாராவான். அப்படிதான் அடுத்து இப்ப காற்றை சேர்ந்தவன் அவதாரா ஆக போறான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நெருப்பை சேர்ந்தவங்க நாம தாண்டா எல்லாருக்குமே மேல இருக்கணும், எல்லாருமே காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி இப்ப அடுத்து இந்த காற்றை சேர்ந்தவன் தானே அவதாரா ஆக போறான், அந்த காற்றை சேர்ந்த மொத்த பேரையும் கொண்டுடுங்கன்னு சொல்லி முடிவெடுத்து அந்த வேலையை சிறப்பா செஞ்சு விட இப்ப இந்த காற்றை சேர்ந்தவங்கல ஆங்குன்ற ஒரு சின்ன பையன் அவதாரா ஆகணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டான். அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக இவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்த ஏர்பெண்டர்ஸையுமே அழிச்சு போடுறாங்க. இவன் ஒரு பனிக்கட்டில மாட்டிக்கிறான். கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா என்னது ஏர்பெண்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சிட்டாங்களா, நான் மட்டும் தான் தனியா இருக்கணும், என்னது நெருப்பு சாம்ராஜ்யம் மொத்த பேரையுமே பாய்ச்சி செய்தா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இவன் சாக்காவறான். நாம அவதாரா ஆகாம போனதான் மிகப்பெரிய தப்பு, அவதார் இல்லாதனால ஏகப்பட்ட அராஜகங்கள்லாம் நடந்துருச்சு, நாம அவதாரா ஆகணும், அந்த நெருப்பு தேசத்தை எதிர்த்து போர் செஞ்சு நாம எல்லாருக்கும் சமாதானத்தை நிலநாட்டணும்ன்ற முடிவுக்கு வரான். இப்ப இந்த அவதாருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இவங்க உதவியோட இவர் எப்படி இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சாருன்றதுதான் இந்த அவதார் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்குது. சீசன் 1 தான் வந்திருக்கு. 8 எபிசோட் விட்டுருக்காங்க. இது கார்ட்டூனுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னா, கார்ட்டூன் தான் பெஸ்ட், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் கார்ட்டூனுக்கு கிட்டத்தட்ட இவங்க அதுக்கு உண்மையாவே இருக்கணும்னு ஒரு முக்கா கிணற தாண்டிட்டாங்கன்னு சொல்லலாம். தரமாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆங்குன்ற அந்த சின்ன பையன் ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட சேர்ந்து மத்த இடங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பழைய அவதாரங்களோட கான்டாக்ட் பண்ணி அது மூலியமா நான் எப்படி அவதாரம் ஆகிறது, நான் எப்படி இந்த நாட்டை காப்பாத்துறதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க போறதுதான் அந்த பயணம் தான் இந்த வெப் சீரிஸ். இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த 8 எபிசோடுமே அவதார் உலகத்துக்குள்ள நீங்க அடியெடுத்து வைக்கிறதுக்கான வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். இதுக்கப்புறம் வரப்போற ஏகப்பட்ட சீசன்கள்ல தான் வில்லனுங்களை அவன் எதிர்கொள்றது, வில்லன் கூட ஃபைட் அதெல்லாம் வரப்போகுது. இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுல வில்லனா வரக்கூடியவர் ஓசாய், அவர் தான் வந்து ஃபயர் பெண்டரை இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவர். அவருடைய பையனான ஜூக்கோ தான் அவதாரை தேடி சுத்திக்கிட்டு இருப்பான். அவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, அவளுமே அப்பாவோட இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறா. சோ நான் அவதாரை பிடிச்சி அப்பாவோட இடத்த பிடிக்கிறேன் அப்படின்னு ஜூக்கோ ஒரு பக்கமும், அந்த பக்கம் பொண்ணு இல்லப்பா அவனை விட நான் தான் டேலண்ட், எனக்கு தான் உங்க இடம் வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த குட்டி பையன் அவதாரா ஆனான்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே 8 எபிசோடும் போகும். உங்களுக்கு எந்த இடத்துலயுமே போர் அடிக்காது. அண்ட் இதுல நெகட்டிவா பட்டது என்னன்னா, இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சீசனை எதுக்காக பாப்பீங்க, அவதார் அந்த ஆங்குன்ற சின்ன பையனுக்காக. ஆனா இந்த சீரிஸ் முடியும் போது உங்க மனசுல நிக்கிறது என்னமோ அந்த மினி வில்லனா வர ஜூக்கோ தான். அவனுக்கு தான் பர்ஃபெக்டா அந்த கேரக்டர் இருக்கும். சோ அவன் கேரக்டர் 6வது எபிசோட்ல ஒரு எமோஷனலா ஒரு விஷயம் நடக்கும். அதுல ஜூக்கோ தான் உங்க மனசுல நின்றுவா. அப்படி இந்த ஆங்குன்ற சின்ன பையன் புரியும் நமக்கு. பட் அதை தாண்டி இந்த ஜூக்கோன்ற கேரக்டர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். இந்த சீசன் 1ன்றது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். என்னங்க வில்லன் கிட்டே அவர் போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பரபரப்போட 8 எபிசோடுக்குள்ள வில்லனை பழிவாங்கணுமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நெகட்டிவா தான் படும். இது அவதார் உலகத்துல நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கான இப்படி எல்லாம் அவதார் உலகத்துல இருக்கிறாங்க, ஃபயர் பெண்டர்ஸ் ஏர் பெண்டர்ஸ் இப்படி அவங்களுக்குள்ள பரம்பரை இது எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கே 8 எபிசோட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த சீசன்கள்ல தான் இவர் வந்து ஃபயர்லார்ட எதிர்கொள்றது, ஓசாய்ன்ற மிகப்பெரிய வில்லன், மினி வில்லனே எப்படி இருக்கானா மெயின் வில்லன் எப்படி இருப்பான்ற மாதிரி டெரரா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இவனும் அவதாரா ஆகும்போது இன்னுமே செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்கும். சோ இந்த சீசன் 1 நல்லாவே இருக்குது, தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் இது. நீங்க இந்த வெப் சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸ் முடிக்கும் போது ஃபேவரட் கேரக்டர் ஜூக்கோவா தான் இருக்கா. அப்படி சோ உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அப்படி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.